விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுகரை ஈஸியா கண்ட்ரோல் பண்றது எப்படி, அதை பத்தாங்க இன்னைக்குள்ள வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம், சுகர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் இஷ்யூ. ஸோ சுகரை பொறுத்தளவுல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம பாடியில வந்து சுகர்னுடைய அளவு வந்து கூடும்போது சுகர் வருதுன்னு ஒரு தெரியும் இல்லையா? ஆனா அதுக்கு ஒரு பேசிக் வந்து இன்சுலின். இன்சுலின்ங்கிறது ஒரு இயற்கையாவே நம்ம பாடியில உற்பத்தி ஆகிறது. அது இது வந்து பேங்க்ரியாஸ் சொல்றோம், அதாவது வந்து கணையம், அதுல இருந்து வந்து உற்பத்தி ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா அதனுடைய அளவு கம்மியாகும் போதாங்க அது வந்து சுகர் பிரச்சனை. சுகரை நம்ம கூடுதலா சாப்பிட்றதால சுகர் பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், சுகரை கூடுதலா சாப்பிட்டா சுகர் வரும். அப்படி இல்லைங்க, உங்களுக்கு வந்து இன்சுலின் அளவு கரெக்டா அது வந்து சுரந்துகிட்டு இருந்ததுன்னா அது சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும், அதனால பிரச்சனை வராது. அந்த இன்சுலின் அளவு நமக்கு ஆண்டாண்டு காலமா கம்மியா இருக்குனாலதான் சுகர் வந்து நம்ம பாடியில கூடுது. அதாவது ஒரு இன்சுலினோட இது வந்து சுரக்கிறது அளவு வந்து கம்மியாகும் போது அதனால சுகரை கொஞ்சம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதிகமான சுகர் சாப்பிடும் போது அதை கண்ட்ரோல் பண்ணா அது வந்து முடியாது இல்லையா? அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா சுகர் அளவு வந்து கூடுது. ஸோ இதுதாங்க வந்து சுகரை பத்தி உள்ளது. ஸோ இதை பத்தி ஒரு நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து வேணும். ஏன்னா சுகருங்கிறது சுகர் சாப்பிட்றதால வர்றது கிடையாது, இன்சுலின் அளவை இது வந்து பொறுத்தது. ஏன் இதை பத்தி இவ்வளவு டீட்டெயில் நான் சொல்றேன்னு வந்து கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சைனால ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது அபிஷியலா இன்னும் இது வரல. அது எப்படின்னா ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல் தெரப்பி பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டெம் செல் இது தெரப்பிங்கிறது நம்ம பாடியில் உள்ள ஆக்டிவ் செல்ஸை வந்து எடுத்து பல வியாதிகளுக்கு வந்து ஒரு பயன்படுத்துறது. இது ஏற்கனவே பல வந்து ஆராய்ச்சிகள்ல வந்து இருக்கு. இது ஏற்கனவே கேன்சருக்குலாம் பயன்படுத்தியிருக்காங்க. சில டிசீஸுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இது சூர்யாவோட வந்து 7ஆம் அறிவு படத்துல கூட இந்த ஸ்டெம் செல் தெரப்பி பத்தி இது சொல்லுவாங்க. இது வந்து போதி தர்மர் இது வந்து பயன்படுத்தினார் அப்படின்ட்டு. இப்போ எப்படின்னா அந்த ஸ்டெம் செல் தெரப்பி இந்த சுகருக்கு எப்படி கை கொடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் கூட்டுறது எதனாலன்னா இன்சுலின் செக்ரேஷன் வந்து கம்மியாகுது. அதாவது இது பேங்க்ரியாஸ் சொல்லக்கூடிய வந்து கணையம் அதனுடைய செக்ரேஷன் அளவை வந்து கம்மி பண்ணிடுது. ஏன்னா அதனால அவ்வளவுதான் வந்து முடியுது, அதனால கம்மி பண்ணிடுது. இந்த ஸ்டெம் செல் தெரப்பி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்டெம் செல் தெரப்பியால இந்த பேங்க்ரியாஸை வந்து இது வந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்றாங்க. இந்த பேங்க்ரியாஸ் அதாவது வந்து கணையம் என்கிற பேங்க்ரியாஸ் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலின் வந்து அதனுடைய ப்ரொடக்ஷனை கூடுதலா ஆக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வீட்டில் ஒரு பசுமாடு வளர்க்குறோம். இந்த ஒரு பசுமாடு வந்து ஒரு பால் கொடுத்துட்டு இருக்கு. முன்னாடி நல்லா கொடுத்துட்டு இருந்து அப்புறம் இடையில பாலினுடைய அளவு வந்து கம்மியாயிருச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், அதை அப்படி இதை சும்மா விட்டுருவோமா? அதுக்கு நல்ல ஒரு வந்து ஆகாரங்கள்லாம் வாங்கி போட்டு அந்த பாலினுடைய வந்து ப்ரொடக்ஷனை கூட்டுவோம் இல்லையா? சேம் தாங்க இங்கேயும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த ஒரு வந்து பேங்க்ரியாஸ் என்கிற கணையம் அது வந்து அதனுடைய வேலையை கம்மி பண்ணும்போது அதை வந்து கூட்டுறோம். இதுதாங்க உண்மையான ஒரு ட்ரீட்மெண்ட். ஒரு டாக்டரா எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது வந்து நேச்சுரல். ஏன்னா அந்த ஸ்டெம் செல் தெரப்பில உங்களுடைய செல்லை எடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பாடியில வந்து பல செல்ஸ் இருக்குங்க, பாடி ஃபுல்லாவே செல்ஸ் நிறைய இருக்கு. அது வந்து இது வந்து ஸ்டெம் செல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம் செல்ஸும் பாடி ஃபுல்லாவே இருக்கு. ஆனா சில இடங்கள்ல ஆக்டிவேட்டா இருக்கும், சில இடங்கள்ல ஆக்டிவேஷன் இல்லாம இருக்கும். ஆனா சில இடங்கள்ல ஆக்டிவேட்டி இருந்தும் நமக்கு அதனால இது பயனும் இல்லைங்க. அப்போ அதெல்லாம் எடுத்து இந்த எங்க தேவையோ அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பார்ட் ஆக்டிவேட் ஆகும். இதுதான் ஸ்டெம் செல் தெரப்பி. ஓகேவா? அப்ப நம்ம பாடியில ஒரு இடத்துல இருந்து எடுத்து அது எந்த இடத்துல வந்து ஒரு தேவைப்படுகிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள் சுகருக்கு வந்து இந்த ஒரு கணையத்துல அது தேவைப்படும், அது ஆக்டிவேஷன் பண்ணணும், அதுங்க இது கொண்டு கொடுப்பாங்க. அப்ப அதனால வந்து என்ன ஆகும்னா அது இது வந்து கணையத்தோட ஆக்டிவேஷன் கூடி இன்சுலின் செக்ரேஷன் கூடும். இன்சுலின் செக்ரேஷன் கூடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு நார்மலா வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகருக்கு வந்து மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாத்திரை மருந்துகள் கம்ப்ளீட்டா வந்து வந்து கியூர் பண்ணுதா இல்ல, என்ன பண்ணுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டே இருக்கு. ஓகேவா? சுகர்னுடைய அளவை கண்ட்ரோல் தான் பண்ணும். இன்னைக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா? ஏன்னா கூட்டின சுகர் உள்ளவங்களுக்கு இன்சுலின்ல இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதுவும் அப்பப்பதான் இது பண்ணும். அது வந்து நேச்சுரல் கிடையாது, ஆர்டிபிஷியலா இன்சுலினை பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க. அது வந்து சுகர் அளவு அப்போதைக்கு வந்து கம்மி பண்ணுது, அதுதாங்க. ஆனா இது அப்படி இல்லை. ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது ஒரு நேச்சராவே இது வந்து கணையத்தை போய் ஸ்டிமுலேட் பண்ணி அதனுடைய நேச்சுரலா இன்சுலின் பாடியோட நேச்சுரல், இதுதாங்க முக்கியமான பாயிண்ட், பாடியோட நேச்சுரலா இன்சுலினோட செக்ரேஷனை கூட்டுது. அது வந்து ப்ரொடக்ஷன் கூடும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி சுகரை கண்ட்ரோல் பண்ணிடுது. அப்போ நம்ம என்ன வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு முக்கியமான இது. ஆனா இது சைனால தான் இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்க சொல்றாங்க. ஆனா இது அபிஷியலா இன்னும் அவங்க இது அனௌன்ஸ் பண்ணல. அது ஒரு 3 மாசத்துல வரும்னு இது நினைக்கிறேன். ஆனா இது வந்து வேர்ல்டு வைடா எப்படி வந்து வரப்போகுதுங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா
ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வேல்டூடா பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்து தான் கூடுதலா இருக்கு இல்லையா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து தான் நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை மீறி இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எந்த அளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரும் என்ன ஏதுன்னு நம்ம இது வந்து பொறுத்திருந்து தான் அதை பார்க்க வேண்டும். ஓகேவா. ஸோ நீங்க சுகருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது சந்தேகம் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும்னா அதை வந்து பாருங்க. இது ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். இதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு தான் இது இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இன்னைக்கு இது வந்து நல்ல சாப்பாடை சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ, சுகர் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு முக்கியமா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாரையும் சென்று அடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.